எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்கோம்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்த அதாவது நம்ம வீட்டு சைடில் இருக்கிற மிளகாய் செடியை பற்றி பார்த்துட்ருந்தோம். நானும் பெருசாக அந்த சைடு போகலை, இன்றைக்கி தான் பார்த்தேன். நம்ம வச்சுருந்த வாழைக்கன்று எப்படி இருக்குன்னு பார்க்க போகும்போது தான் அந்த மிளகாய் செடியும் பார்த்தேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய மிளகாய் பொரிக்காமல் அப்படியே பழுத்து இருந்துச்சு. அப்போ தான் பொரிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் சரி இந்த வீடியோவை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோ எதுக்காக போடுறேன் அப்படின்னா, நம்ம ரெகுலராக நம்ம வாழ்க்கையில் உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம மிளகாயை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ யூஸ் பண்ணுற மிளகாயை நம்ம கடையில் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கோம். அதுவும் மிளகாயோட விலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக எச்சா தான் போய்கிட்டுருக்கு. ஆனால் இந்த மிளகாயை சாகுபடி பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை. கொஞ்சோண்டு இடம் இருந்தால் போதும். ஒரு ஒரு 2 to 3 சதுரடி இடம் இருந்தால் கூட போதும். அந்த இடத்துலையே நம்ம மிளகாயை சாகுபடி பண்ணலாம். அதுக்கான ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. பாருங்கள், ஒரு 4 செடி தான் இருக்குது. 4 கூட இல்லை, ஒரு 2 செடி. 2 செடியிலேயே எவ்வளோ மிளகாய் இருக்குங்கும்போது